ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறது, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தான் பண்ண தெரியாமல் அக்கௌண்ட்டை வந்து சடனாக வந்து க்ரியேட் பண்ணிடுவீங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களை பாஸ்வேர்டு ஏதோ மறந்துருச்சுன்னா எப்படி அந்த அக்கௌண்ட்டை வந்து திருப்பி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி ப்ராப்பராக வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், போய் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச்சில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணதுக்கப்புறம் இது தான் அந்த ஆப்பு. ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், எனக்கு வந்து அப்டேட் காட்டுது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப் வந்து இப்படி தான் காட்டும். ஸோ இதான் ஆப்போட இன்டர்ஃபேஸ், சரிங்களா. இதில் வந்து கீழே வந்து க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து போட சொல்லுவாங்க. என்னோடய மொபைல் நம்பர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் என்னோடய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் வரும், சரிங்களா. ஸோ க்ரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் வந்து கொடுங்க. ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புதுசாக தான் ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால க்ரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் காட்டும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரட்டுமா, இல்லை உங்கள் ஃபோனுக்கு வரட்டுமா, இல்லை எஸ்எம்எஸ்ஸாக கால் பண்ணி வரட்டுமா அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. நம்ம வந்து சாதாரணமாக எஸ்எம்எஸ்லேயே வர்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 3rd ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கோடுக்காண்டி ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஓடிபி வந்து யாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து போடணும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த ஐகானை வச்சு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் வந்து க்ரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் யுவர் லாகின் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு கண்டிப்பாக இது வந்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் பாஸ்வேர்டே மறந்துட்டாலும் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன், சும்மா டெமோ வீடியோக்காண்டி தான். ஓகே, 2000 போட்டுக்கிறேன். இப்போ வந்து செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம டேட் ஆஃப் வந்து கொடுத்துட்டோம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க, சரிங்களா. இப்போ வந்து உங்களோட ஒரு உங்களோட நேம் வந்து கேட்கும். அந்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. என்னோடய நேம் வந்து சத்யா. ஸோ சத்யான்னு வந்து என்னோடய நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, சத்யான்னு கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஓகே, யூசர் நேம் வந்து எனக்கு வந்து இப்படி காட்டும். இந்த நேம் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சத்யா 2000 சொல்லி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த நேம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காட்டிடும், இல்லைனா கீழே வந்து சஜஷனில் வந்து காட்டும் உங்களுக்கு எந்த நம்பர் வேணும். ஸோ நான் வந்து இது வந்து இப்போதைக்கு டெமோக்காண்டி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து டிக் விழுகணும், சரிங்களா. இந்த டிக் விழுகுது பார்த்தீங்களா, அந்த டிக் வந்து விழுந்துருக்கும். அப்போ தான் யூசர் நேம். ஓகே, நமக்கு வந்து யூசர் நேம் வந்து வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க, எதுவும் கொடுக்க வேணாம். இப்போ வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி வந்து கேட்கும். இது வந்து நீங்கள் அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்ரி வந்து பண்ணிக்கோங்க.
ஓகே. நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து வைக்க சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஓகே. நம்மளோட வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் நம்ம மெயில் ஐடிக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்க சிங்க் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க வந்து கண்டினியூவாக வரட்டுமான்னு கேட்குறாங்க. நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபாலோவர்ஸ் ஸ்கிப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்கிப் வந்து கொடுத்துருங்க. இதுதான் உங்களோட அக்கௌண்ட் யூசர் நேம் அண்ட் நேமு. ஸோ இதில் வந்து ஷேர் ப்ரொஃபைல் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் வந்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது கீழே வந்து ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சில ஃபாலோவர்ஸ்லாம் காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தேவைன்னா அன்ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா அன்ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தேவையில்லாமல் ஃபாலோலாம் கொடுக்கல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் உங்களோட போஸ்ட் வந்து போடலாம். ஸோ ப்ராப்பராக பண்ணலாம். இதில் வந்து நம்மளோட மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு மேலே இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே அக்கௌண்ட் சென்டர் போய்க்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கும். உங்கள் மொபைலுக்கு பாஸ்வேர்டே மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பர் வச்சு நீங்கள் வந்து திருப்பி ரெக்கவரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். ஸோ ப்ராப்பராக எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டா எப்படி வந்து ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you to next video.